ஏதாவது மோசமா வந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. கேபி என்னம்மா? சரி கேபி, எனக்கு என் டர்ன் வரும், உனக்கு கல்யாணம் ஆகும். அம்முவும் வைஷாகும் 2 பேருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். 2 பேரும் பற்றி தனித்தனியாக செப்பரேட்டாக சொல்லணுன்றதெல்லாம் இல்லை. வைஷாகை பொறுத்த வரைக்கும் வைஷாகுக்கு வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவனோட சிஸ்டர் மாதிரி எப்போவும் அவன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தான். இப்பதான் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அழகா இருக்குனாப்பா. தேங்க்யூ. ஒரு கனவும் நீயாகவே நனு நனு நனையுதிரண மழையும் நீயாகவே ஓரோ மாத்தையும் ഞാൻ തേടി നിൻ മുഖം പ്രാണൻ പോലെ എന്നിൽ നിറഞ്ഞാകെ നീ പ്രിയതമ கொஞ்ச நாள் தான் பழகினேன். பட் ஆனால் சரியான கேரக்டரு, செம்ம ஜாலியாக பேசுவார். எல்லாமே எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு செம்ம வேவ் லென்த் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அதுக்காகவே எல்லாமே விட்டுட்டு இங்கே வந்தோம். பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ഞങ്ങൾ പഠിക്കുന്ന സമയത്താണ്. സാധാരണ ഇരിക്കുന്ന ഒരു പയ്യനെ ആരെങ്കിലും ഇടയ്ക്കിടയ്ക്ക് ചൊറിഞ്ഞാൽ ഒരു നോട്ടം അങ്ങോട്ട് പോകുമല്ലോ. അങ്ങനെ ആ ചൊറിഞ്ഞിരുന്ന ആളാണ് ഇയാൾ. എന്നും രാവിലെ വരുമ്പോൾ ഗുഡ് മോർണിംഗ് പറയുക, പറഞ്ഞില്ലെങ്കിൽ വിളിച്ച് വീമ്പെന്ന് പറഞ്ഞിട്ട് ഗുഡ് മോർണിംഗ് പറയുക, അങ്ങനത്തെ സംഭവമൊക്കെ ചെയ്തിരുന്നു. അപ്പോൾ അങ്ങനെ പിന്നെ ഒരാഴ്ച ഞങ്ങൾ വർത്തമാനം പറഞ്ഞിട്ടുണ്ടാവുള്ളൂ. എല്ലാ കാര്യങ്ങളും ഷെയർ ചെയ്തു, എല്ലാതും പേഴ്സണലായിട്ടും പ്രൊഫഷണലായിട്ടും സ്റ്റഡീസിനായാലും എന്തായാലും ഷെയർ ചെയ്തു. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് തോന്നി ഓക്കെ വി ക്യാൻ മൂവ് ഫോർവേഡ് എന്ന് പറഞ്ഞിട്ട്. അപ്പോൾ അങ്ങനെ ഞങ്ങൾ മുന്നോട്ട് നീക്കിക്കൊണ്ടുപോയി. പ്രിയതമാ
ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அண்ட் 4 இயர்ஸாக இந்த மொமெண்ட்காக ரொம்ப வெயிட் பண்ணி தான் பண்ணோம். ஈஸியாக கிடைச்ச மொமெண்ட் இல்லை இது.